ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம என்றைக்குமே அம்மா குழந்தைங்களாக இருப்பாங்க. யார்? ஆம்பளை பசங்க எல்லாம். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்பா குழந்தைங்களாக இருக்குங்க. இப்போது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே அப்படி தான். முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அக்கா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அப்பா இருந்தாருன்னா அவங்க அப்பா முன்னாடி வர மாட்டாங்க. நான் நினைப்பேன், என்ன இந்த அக்கா நம்மளாம் அப்படி இல்லையே, என்னடா இந்த அக்கா அவங்க அப்பா இருந்தால் முன்னாடி கூட வரமாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிப்பேன். அந்த அக்கா அப்படி தான். அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருக்கவே மாட்டாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மறைஞ்சு உட்காந்துக்கும். அப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு போவார். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்கள் வீட்லலாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எல்லோரும் உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் இருக்கிறக்க எல்லாருமே அப்படி தான் மாறிட்டாங்க. இன்றைக்கெலாம் பொம்பளை பிள்ளைங்களாம் ரொம்ப செல்லம், அப்பாவோட செல்லங்களாக மாறிடுச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. கமலஹாசன் கூட அந்த பாட்டில் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் அவர் ஃபஸ்ட்டு படமோ என்னமோ தெரியல. உண்மைதான். அப்பா கிட்ட எல்லா விஷயத்துலேயுமே நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கலாம். அப்பா நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எந்த அப்பாவுமே தன் குழந்தைகளுக்கு கெடுதல்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் 100ல் ஏதோ 1% அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லாமல் இருக்க முடியாது, குறையும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு குணமாக இருக்க முடியும். இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ யாராவது அங்கலாப்பட்டாங்கன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம்ல வாய் திறந்து. அதை கூட என் மகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இப்போ இவங்க இப்படி அங்கெல்லாம் பிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்வேன்னா, அதை எதுக்கு சொல்கிறீங்க? அது அவங்க குணம். அதனால் நம்ம யாரையும் எப்பவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறது கூட உண்மைதான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அப்பா அங்கே எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பாடமாக இருப்பாங்கன்றது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? அவர் இருக்கும்போது அவர் சொல்லி கொடுத்த அவரோட வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களுமே நம்ம சின்ன பிள்ளைகளாக தான் இருப்போம். ஆனால் நம்ம கண் கூட எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அது நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படும். ஒவ்வொரு ஆம்பளை பையனுக்கும் அவங்க அப்பா தான் ரோல் மாடலாக இருப்பாங்க. முக்கால்வாசி ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில். அதுக்கு நம்ம அப்துல் கலாம் சார் மட்டும் விதி விலக்கா என்ன? அவர் அவங்க அப்பா சொன்னதை வேத வாக்காக எடுத்திருக்காரு. அது ஒரு சிறப்பான ஒரு கதை மூலிமா நான் சொல்கிறேன். நான் ஏன் கதையெல்லாம் வாசித்து காட்டுறேன்னா, நானாக அந்த கதையை படிச்சுட்டு சொல்லுன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஏதாவது பாயிண்ட்டு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பலத்த அடி பல முறை விழுந்தது அப்துல் கலாமுக்கு. அடி விழுந்த கன்னத்தை தடவியபடி அசையாமல் நின்றார் கலாம். அப்போது அவருக்கு வயது 11. அப்துல் கலாமை அடித்தவர் அவரது அப்பாதான். எதற்காக? அதை அப்துல் கலாமே இப்படி சொல்கிறார். எனது தந்தை ராமேஸ்வரத்துக்கு நாட்டாமையாக நியமிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு 11 வயது. ஒரு நாள் எனது தந்தை தொழுகைக்காக சென்று விட்டார். ஊரில் உள்ள ஒருவர் ஒரு தாம்பாளத்தட்டில் ஏதோ கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுக்க வேண்டும் என்றார். நான் அப்பா தொழுகைக்கு சென்று விட்டார் என்றேன். அம்மாவை அழைத்தபோது அம்மாவும் வீட்டில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தமையால் வந்த அந்த மனிதரிடம் நான், அதை இங்கே வைத்துவிட்டு செல்லுங்கள், அப்பா வந்தவுடன் சொல்கிறேன் என்றேன். அந்த மனிதரும் அவ்வாறே செய்தார். வீட்டிற்கு வந்ததும் அப்பாவிடம் நடந்ததை சொன்னேன். அவ்வளவுதான். அப்பா என்னை பலார் என்றடித்தார். பின்னர் என்னை அருகில் அழைத்து அறிவுரை சொன்னார். அதில் அவர் திருக்குரானை மேற்கோள் காட்டி, பதவியில் இருப்பவர்கள் பரிசு பொருளாக யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அது பாவம். பதவியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் பரிசு தருவது வேறு எதையோ எதிர்பார்த்துதான் என்று எடுத்து சொன்னார்.
கள்ளமில்லா மகனின் மனதில் பதியும்படி கலாமின் அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த சின்ன வயதில் சிறுவன் கலாமின் உள்ளத்தில் சிற்றுளியால் செதுக்கிய கல்வெட்டாக பதிந்துவிட்டது. சிறுவன் பெரியவன் ஆனான். இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் ஆனார். பதவிக்காலம் முடிந்து ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும்போது பலரது பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அப்துல் கலாமின் காதுகளில் வந்து விழுந்தாலும் சிறு வயதில் கலாமின் அப்பா சொன்ன சில வார்த்தைகள் மட்டுமே அந்த வேளையில் அவர் காதுகளில் தாரக மந்திரமாக தனித்தொழித்திருக்கும். அப்படி என்ன சொன்னார் கலாமின் தந்தை? இறைவன் ஒருவரை ஒரு பதவியில் நியமிக்கிறார் என்றால் அவருக்கான அனைத்தையும் ஆண்டவன் கொடுத்து விடுகிறார் என்று அர்த்தம். அதையும் விட மேலாக மனிதன் வேறு ஏதாவது கொடுத்தால் அது தவறான வழியில் வந்த ஆதாயம். ஆம், அப்பா சொன்னது அப்துல் கலாமின் காதுகளில் திரும்ப திரும்ப ஒலிக்க தான் வரும்போது கொண்டு வந்த இரண்டு சூட்கேஸ்களுடன் ஜனாதிபதி மாளிகையை விட்டு புறப்பட்டு விட்டார் கலாம். பதவியில் இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் அத்தனையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டார். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை வழங்க முடியாது. உண்மைதானது? எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில் நடந்துட்டு பாருங்கள். அவரோட அந்த கருத்துக்கள்லாம் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அந்த கருத்துக்கள்லாம் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்குன்னு நான் நினைப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம அப்பா நம்மளுக்கு என்றைக்குமே முன் உதாரணமாக தான் இருப்பார். அவரை நம்ம என்றைக்குமே உதவி செய்யக்கூடாது. நம்ம சாயப்பா கூட நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார். நம்மளுக்கு மாயைன்றது நம்மளை அதை பார்க்க விடாமல் பண்ணிடுது, கேட்க விடாமல் பண்ணிடுது. அதனால் முதல்ல எந்த மனசையும் அலைபாய விடக்கூடாது. எந்த மாயையோட ஒரு சுற்று வட்டாரத்துலேயும் நம்ம அகப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம என்றைக்குமே என்ன செய்யணும்னா, நம்ம பாட்டுக்கு சாயப்பா என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கவனமாக கேட்டு நடந்து நம்ம வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை தான் நம்ம அமைச்சிட்டு நல்லபடியாக நம்ம வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அப்பா என்றைக்கும் நல்ல வழியத்தான் விடுவார்ன்றத 100% நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்து கேட்டுட்டு போகணும். சரியா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை பிரகாரம் கேட்டோம்னா நம்ம எல்லாரும் நல்லபடியாக தான் இருப்போம். பல விஷயங்களில் அவர் நம்மளுக்கு உணர்த்திட்டு தான் இருக்கார். ஆனால் நாம் எதையும் கண்டுக்கிறதில்ல. மாயைன்றதில் சிக்கிட்டு தவிக்கிறோம். சரியா? அது நம்மளை கேட்க விடாமல் செஞ்சிருது. அதனால் நம்ம அப்பா கிட்ட உள்ள ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்துறது எப்படின்னா, காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும். நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம இந்த ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன், இந்த பிராணாயாமம் இதெல்லாம் செஞ்சு பழகிட்டோம்னா நம்ம உண்மையாகவே நல்லா இருப்போம். ஆரோக்கியத்தில் எந்த குறையும் வராது. ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தாவே நாம் நல்லா வாழ்வதற்கு உண்டான எல்லா வழிவகைகளும் நம்மளுக்கு கிடைச்சிருன்றது ஒரு அர்த்தமாயிடுது. அதனால் நம்மளுக்கு என்ன வழி கிடைச்சிருக்கோ அந்த வழியை பின்பற்றி போய் நம்ம எல்லாரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.